வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவில் சித்தர் திருமூலரை பற்றி தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். திருமூலர் உடைய வரலாறை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் பல அதிசயங்களும் நடத்தியிருக்கிறார். அவரை பற்றி பார்க்கலாம். திருமூலர்னு ஏன் பேர் வந்தது? அவர் எதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா நிறைய பண்ணியிருக்கார். இந்த உடம்புனா என்ன, இந்த உடம்பை எப்படி பாதுகாக்கணும், இந்த உயிரை எப்படி உணரலாம், அதனுடைய அளவு என்ன என்பதை பற்றிலாம் நிறைய எழுதியிருக்கிறார். திருமூலரை பற்றி சிறு சிறு பகுதிகளாக நாம் பார்க்கலாம். திருமூலர் எதனால் திருமூலர் ஆனார் என்பதை பற்றி வரலாறும் நாம் பார்க்கலாம். திருமூலர் கைலாய பரம்பரையை சேர்ந்தவர். சித்தர்களில் முதன்மையானவர் நம் சிவபெருமான். நந்தி தேவரிடமும் உபதேசம் பெற்றவர். சித்தர் வரலாற்றிலே திருமூலர் என்ற பெயருடைய 2 சித்தர்கள் காணப்படுகின்றனர். திருக்கைலாயத்தில் சிவபெருமான் திருக்கோயிலுக்கு முதற் பெருங்காவல் பூண்ட திருநந்தி தேவரது திருவருள் பெற்ற மாணாக்களில் ஒருவராய் அனிமா முதலிய எண்வகை சித்துகளும் கைவரப் பெற்ற சிவயோகியர் ஒருவர். அகத்திய முனிவர் பால் கொண்ட அன்பினாலே அவருடன் சில நாள் தங்குவதற்கு எண்ணி அம்முனிவர் எழுந்தருளிய பொதிகை மலையை அடைந்து திருக்கைலாயிலிருந்து புறப்பட்டு தென் திசையை நோக்கி சென்றார். செல்லும் வழியில் திருக்கேதாரம், பசுபதி, நேபாளம், அபிமுத்தம் அதாவது காசி, விந்தமலை, திருப்பருப்பதம், திருக்காலத்தி, திருவலங்காடு ஆகிய திருத்தலங்களை தரிசித்து காஞ்சி நகரை அடைந்து திருவேரகம் பெருமானை இறைஞ்சி போற்றி அந்நகரில் உள்ள சிவயோகியர்களைக் கண்டு அளவலாவி மகிழ்ந்தார். பின்னார் திருவதிகையை அடைந்த புறமெரித்த பெருமானை வழிபட்டு போற்றி இறைவன் அற்புத திருக்கூத்தாடி அருளும் திருவம் பழத்தினை தன்னகத்தே கொண்டு திகழும் பொற்பதியாகிய பெருப்பற்று புலியூரை வந்து அடைந்தார். தில்லை திருநடங்கண்ட மகிழ்ந்த சிவயோகியர் அங்கிருந்து புறப்பட்டு காவேரியில் நீராடி அதன் தென்கரையை அடைந்த திருவாவடுதுறையினை அடைந்து இறைவனை தரிசனம் பெற்றார். ஆவடு துறை இறைவரை வழிபடுதலில் ஆறாத பெருங்காதலை உடைய சிவயோகியார் அத்தலத்தை விட்டு அகன்று செல்லும்பொழுது காவேரி கரையில் உள்ள பொழில் இடத்தே பசுக்கூட்டங்கள் கதறி அழுவதனை எதிரே கண்டார். அந்தணர்கள் வாழும் சாத்தனூரிலே தொன்று தொட்டு ஆநீரை மேய்க்கும் குடியிற் பிறந்த ஆயனாகிய மூலன் என்பான். அங்கு தனியே வந்த பசுக்களை மேய்ப்பவன் தான் எடுத்த பிறவிக்கு காரணமாகிய வினைகளை நுகர்ந்து தீர்ந்தமையால் அவனது வாழ்நாளை கூற்றவன் வந்து கவர்ந்து கொள்ள உயிர் நீங்கி அங்கு நிலத்தில் விழுந்து கிடந்தான். மூலன் இறந்ததைக் கண்ட பசுக்கள் அவனது உடம்பினையை சுற்றி சுழன்று வந்து கதறி வருந்தினர். மேய்ப்பவன் இறந்தமையால் பசுக்கள் அடைந்த துயரத்தினை கண்ட சிவயோகி உள்ளத்தில் இந்த பசுக்களின் துன்பத்தினை நீக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. இந்த இடையன் உயிர் பெற்றால்தான் இப்பசுக்களின் துயரம் நீங்கும் என்று கருதிய சிவயோகி தம்முடைய உடலை மறைவான ஒரு இடத்தில் கிடத்திவிட்டு கூடு விட்டு கூடு பாய்தல் என்னும் பவன வழியினிலே தமது உயிரை இடையனது உடம்பினிலே புகுமாறு செலுத்தி திருமூலராய் எழுந்தருளினார். மூலன் எழுந்ததும் பசுக்கள் எல்லாம் தம் துயர் நீங்கி அன்பினாலே அவரது உடம்பினை நாத்தழும்ப நக்கி மோந்து கனைத்து மிகுந்த களிப்பினாலே வாள் எடுத்து துள்ளி கொண்டு தம் விரும்பிய இடத்திற்கெல்லாம் சென்று புல் மேய்ந்தனர். திருமூலர் அதை கண்டு மனம் மகிழ்ந்தார். வயிறார மேய்ந்த அப்பசுக்கள் கூட்டமாகச் சென்று காவேரி ஆற்றின் முன்துறையிலே இறங்கி தண்ணீர் பருகி கரையேறி தத்தம் கன்றுகளை நினைத்து தாமே மெல்ல நடந்து சாத்தனூரை அடைந்தனர்.
அப்பசுக்கள் செல்லும் வழியிலே தொடர்ந்து சென்ற சிவயோகியர் பசுக்கள் தத்தம் வீடுகளுக்குச் சென்ற பின் தனித்து நின்றார். அவ்வேளையில் மூலனுடைய மனைவி பொழுது சென்று பின்னரும் தன் கணவர் இன்னும் வரவில்லையே என்று எண்ணியவளாய் தன் கணவனை தேடி வந்தவள் மூலன் வடிவில் இருந்த சிவயோகியரை கண்டு வீட்டிற்கு அழைத்தார். மூலரோ தன் அவளுடைய கணவன் அல்லன் என்றும் அவன் விதி முடிந்து இறந்து விட்டான் என்றும் கூறினார். கண்ணெதிரே நிற்கும் தன் கணவன் தான் இறந்து விட்டேன் என்று கூறுவதை நம்ப மறுத்துவிட்டாள். அவ்வூரிலுள்ளோரை அழைத்து தன் கணவன் நிலையை ஏற்பட்ட மாறுபாட்டினையும் கூறி அழுது நின்றாள். அங்குள்ள சான்றோர் மூலனுக்கு அறிவுரை கூறி அவளோடு வீடு திரும்புமாறு கூறினார். மூலன் உடலிலிருந்தும் சிவயோகியர் தன் நிலையை அவர்களுக்கு எடுத்து கூறி மறுபடியும் அவ்வுடலை செயலற்றதாக்கி நிரூபித்தார். கண்ணெதிரே நிகழ்ந்த அதிசயத்தினையும் மூலனுடைய உடலில் ஏற்பட்டிருந்த மாற்றத்தினையும் கண்ட சான்றோர் மூலன் மனைவியை தேற்றி அவளது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். தன்னுடைய பழைய உடலை தேடிச் சென்ற சிவனடியார் அங்கு காணப்பெறாமையால் மூலனுடைய உடலிலே நிரந்தரமாக தங்கி திருவாவடுதுறையை திருக்கோயிலை அடைந்து யோகத்தில் வீற்றிருந்து உலகத்தார் உய்யும் பொருட்டு ஞானம், யோகம், கிரியே, சரியே என்னும் 4 வகை நன்னெறிகளும் விளங்கும் திருமந்திரம் என்னும் நூலை எழுதினார். அதில் ஒரு பாடலை பார்க்கலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3னுள் 4 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 பரச் சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்திட்டே என்னும் திருப்பாடலை தொடங்கி ஓராண்டுக்கொரு பாடலாக 3000 பாடல்களை பாடி அருளினார். பின்னார் இந்நூல் நிறைவுற்றதும், அதாவது 3000 ஆண்டுகளுக்கு பின்னார் இறைவன் திருவடி நிழலை அடைந்தார் திருமூலர். இத்துடன் இந்த பதிவை நாம் முடித்து கொள்ளலாம். அடுத்த பதிவில் திருமூலர் வேற எந்த உடலை அவர் நாடினார், அதாவது கூடு விட்டு கூடு பாய்ந்தார் என்ற வரலாறை நாம் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யவும். நன்றி.